இந்த மகரம் கும்பம் ராசியில் பிறந்தவங்க திருமூர்த்தி மலை இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மா, அதாவது அமனலிங்கேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ரொம்ப சிறப்பான நாளாக அங்கே கொண்டாடுறாங்க. அந்த கோயிலில் வாயிலா ஜீவராசிகளை கொண்டு வந்து, அதாவது மாடுகள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வருவாங்க. அன்னைக்கு மாட்டு வண்டியில் வந்து அந்த மும்மூர்த்திகளை தரிசனம் பண்ணிட்டு போகிற ஒரு பழக்கம் உண்டு. அங்கே தான் உங்களுக்கு முன்னோர்களோட கனெக்டிவிட்டி வரும். அதாவது அந்த இடத்துலையே உங்களோட வேண்டுதல் அனைத்துமே வைங்க, உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். சரி, அதுக்கு நான் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கன்னியாகுமரி பகவதி அம்மனை எடுத்துக்கலாம். அங்கே வாசன திராவியம் அபிஷேகம் நடக்கும். இந்த வாசன திராவியம் அபிஷேகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரவிய அபிஷேகம் நடக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும், முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு. இன்னொரு கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா மனித முகம் கொண்ட விநாயகர் கோயில், அதாவது சித்தலாபதினு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான விஷயம். யாரெல்லாம் கேட்டிங்கன்னா மகரம் கும்பம் 2 பேருமே போகலாம்.